ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நான் 3 போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாமோ இல்லைனா வேர்க்கடலை கூட பயன்படுத்திக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப பால் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது அரைக்கும் போது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்தால் போதும். இது போல் இருந்தால் போதும். இதை வச்சு தான் நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேன். நெய் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நம்ம வெண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த நெய் உருகணுன்னே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். கடல மாவு எடுத்து இது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோடைய ரா ஸ்மெல் வந்து நல்லா போகணும். நான் இன்னைக்கு எப்படி ரோஸ்ட் பண்ண போறேன்னா, இதோடைய ரா ஸ்மெல்லாம் நல்லா போய் இதோடைய நிறம் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறுற அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கணும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் வறுத்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்வீட் நம்ம கடல மாவில் தானே செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 கப் அளவுக்கு கடல மாவுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இதை விட அதிகமாக சேர்த்திக்கலாம். ஸோ சர்க்கரை சேர்த்துனோடனே உங்களுக்கு லைட்டாக வந்து சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கலரிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இந்த விழுது, இதையும் இதோட சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையுமே சேர்த்து இதை நல்லா வந்து கலந்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி அதையுமே வந்து இதில் வந்து நான் குலுக்கி சேர்த்திருக்கேன். ஸோ இது நல்லா சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கடல மாவு வந்து இந்த கோகனட் மிக்சரை அப்படியே நல்லா உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணும். உங்களுக்கு ஒருவேளை பத்தலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பால் வந்து சேர்த்திக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வரணும். இனிப்பு வந்து 1/2 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா இது போல ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கா. ஸோ இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப வந்து சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பேடானும் சொல்லலாம், இல்லை ஒரு இன்ஸ்டண்ட்டான கடல மாவு லட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ ரெண்டுமே வந்து சொல்லிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து இந்த போல் வந்து ரவுண்ட் பண்ணி இதுக்கப்புறம் சென்டரில் லைட்டாக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நான் திருவி வச்சுருக்கக்கூடியதான பாதாம் சேர்த்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் பால் வச்சு கூட பண்ணலாம், இல்லைனா மில்க் பவுடர் வச்சு கூட பண்ணலாம். ஸோ எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சத்தியமாக யாராலையுமே வந்து இந்த கடல மாவில் தான் செஞ்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்பவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.